கோபாலபுரம் பகுதி நடுசாலையில் பறந்து கிடக்கும் கற்கள், இடைநிறுத்தப்பட்ட நடைபாதை பணிகள், மாணவர்கள் சிரமத்துடன் நடந்து செல்லும் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சி புறநகர் பகுதிகளில் மட்டுமல்லாமல் நகரத்தின் முக்கிய பகுதிகளிலும் கூட பராமரிப்பு பிழைகளை செய்து வருகின்றனர். திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் இல்லம் அமைந்துள்ள கோபாலபுரம் பகுதியில் கூட சாலைகளின் நிலைமை அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடைப்பயணிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே நடைபாதையின் நோக்கம். ஆனால் இங்கு நடைபாதை எங்கும் இல்லை. நடுவே கற்கள், ஓரமாக மணல்கள், தோண்டப்பட்ட குழிகள், இதெல்லாம் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, தினசரி பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களுக்கும் பெரும் இடையூறாக உள்ளன. பத்மாவதி சாலை, அவ்வை சாலை உள்ளிட்ட இடங்களில் கடந்த 6 மாதங்களாக நடைபாதை பணிகள் தொடங்கி அரை தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் முழுமையடையாமல் நடு சாலையில் கற்கள் மற்றும் மணலை வைத்துவிட்ட ஒப்பந்ததாரரின் அலட்சியம் பொதுமக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறது. அதிலும் குறிப்பாக அருகில் உள்ள தனியார் ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பெற்றோர்கள் தினம்தோறும் இந்த பாதையை கடக்கும் போது கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அவை சண்முக சாலை ஸ்கூல் இருக்கு, அது பயங்கர டிராபிக் ஆகுது சார். இந்த கார்பரேஷன் ரோடு போடுறாங்க சொல்லிட்டு ரோடே சரியாக வேலை செய்யல. இருக்க ஓவர டிராபிக் தான் தவிர பசங்களை எடுத்துகிட்டு வர முடியல. ஸ்கூல் வந்து வெளியே அவ்வளோ டிராபிக் ஆகுது. ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி போக முடியல, ரொம்ப ஓவர் டிராபிக் ஆகுது. அதே மாதிரி பத்மாவதி சாலையிலும் ஃபுல்லாக டிராபிக் ஆகுது. வண்டிக்கும் போக முடியாது, வர முடியல, குழந்தைங்க எடுக்க முடியல. குழந்தைங்களுக்கு பயமாகுது இட்டுன்னு போகிறது வரதுக்கெல்லாம். ஏன்னா வண்டி இடிச்சிடுன்ற ஒரு பயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சதுலாம் அப்படியே இருக்குது. எந்த வேலை செய்யறதுக்கு நம்ம கார்பரேஷன் வேலையா. ஏவிடி ஸ்கூலில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. கல்லெல்லாம் போட்டு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. போகிற வண்டி வர வண்டியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரவங்களுக்கு இடைஞ்சலாகுது. நிறைய குழந்தைங்கள் அடிபட்டு கீழே விழுதுங்க. இதால் முக்கியம் ப்ராப்ளமாக அடிப்படுது. எங்களால் ஆட்டோ விட முடியல, ஒரு வேன் விட முடியல, கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப லாங் ஆகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறதா இருக்குது. இது நிறைய கல்லெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு 6 மாதமாக அதுமாரி டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஒரு சீக்கிரமான வேலையை முடிக்க மாட்டாங்க. இதோடைய கவர்மெண்ட்டுடைய அச்சாரம் தான் ரொம்ப காரணம் என்று நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஸ்கூலை இது பண்ணி ஒரு 6 மாதமாக ரொம்ப தொல்லையாக இருக்குது. இந்த கல் அங்கங்கே இருக்குது. பிளாட்ஃபார்ம் ரொம்ப டேமேஜ் ஆகுதுல, இன்னும் ரெடி பண்ண மாட்டுறாங்க, அப்படியே வச்சுட்டு போகிறாங்க. இதே தான் அப்படி மெயின் காரணமே. இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் சென்னை முழுவதும் தெருக்களின் பெயர் பலகைகள் உடைந்தும் இடம் தெரியாமலும் மறைந்து காணப்படுகின்றன. பராமரிப்பு இல்லாத நிலை மாநகராட்சியின் செயலிழப்பு நிலையை வெளிக்காட்டுகிறது. இது போன்ற அலட்சியமான செயற்பாட்டுகளுக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் நேரடியாக பொறுப்பாளிகள் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. அவங்க ஃபுட்பாத் லே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட ½ மந்த் ஆயிடுச்சு. ஆனால் இப்படி தான் இருக்குது. நிறைய பசங்கள்லாம் கீழே விடுறாங்க. தெரியல, பார்க்கிங்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வாட்டி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ராசஸ். கல் மண் எல்லாமே ரோட்டில் விட்டு போகிறாங்க. தூசியும் வருது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஸ்மோக்கிங் ப்ராப்ளம்ஸும் வரும். கொஞ்சம் வேகமாக முடிச்சாங்கன்னா கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும். அன்னெசரி பார்க்கிங் இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் கார் நிறுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு வரக்கு இடம் இல்லை. செகண்ட் ஆஃப் ஆல் ரோடு சைடு 2 சைடும் பார்க்கிங் பண்ணிடுறாங்க, சுத்தமாக ஏரியா இல்லை. அண்ட் தேர்ட் ஆஃப் ஆல் இந்த கல் ஒர்க்கர்ஸு, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கல் எல்லாம் ரொம்ப நாளாக இப்படி கிடக்குது. எங்களுக்கு போயிட்டு வரக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஐம் அ டாக்டர். ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட போகிறதுக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த நிலையில் திமுக தலைமையிலான தமிழக அரசின் கவனத்திற்கே இந்த பிரச்சனை செல்ல வேண்டியதாக உள்ளது. முன்னாள் முதலமைச்சரின் இல்லத்திற்கு அருகிலேயே இவ்வளவு பராமரிப்பு குறைபாடுகள் இருப்பது மற்ற பகுதிகளின் நிலைமை குறித்து மக்களிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளது. திமுக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் இல்லத்திற்கு மிக அருகாமையில்தான் இந்த நிலை காணப்படுகிறது என்பது கவலையளிக்கும் விடயமாகும். அரசியல் பிரமுகர்களின் கவனத்திற்கு இந்த நிலை செல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. மாநகராட்சியின் அலட்சியத்தால் கோபாலபுரம் பகுதி மக்கள் நாள்தோறும் அவதிப்படுகின்றனர். இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலையீடு செய்து உடனடியாக இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை ஜெமினி பிரிட்ஜ் அருகாமையில் இருக்கக்கூடிய கோபாலபுரம் சாலையில் தற்போது போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ள நிலையில் உடனடியாக கலந்தாய்வு செய்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த நடைபாதைக்கான சாலை வசதிகளை, அதாவது நடைபாதைக்கான வேலைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி சீரமைத்து தரப்பட வேண்டும் என்றும், இருக்கக்கூடிய போக்குவரத்து மட்டுமல்லாமல் வாகன நிறுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் பலவிதமான கோரிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றன. இந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளும் உடனடியாக அப்புறப்படுத்தி சீரமைத்து தர வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் முதல் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசி பொதுமக்கள் வரை தங்களுடைய கோரிக்கைகளை வெடித்துள்ளனர். மேலும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ரஃபிக்.